மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதாவது பாலிடிக்ஸில், அதுவும் தீய சக்தியில் வந்து நான் தான் மலுமட்ட தற்குறி அப்படின்னு வந்து உறுதி செஞ்சுட்டு இருக்க மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதான் வந்து வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ள போகலாம். கம்பேரிசனுக்காக அந்த ஸ்டோரியை ரெஃபரன்ஸ்க்காக எடுத்த ஒரு ஸ்டோரி, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. நான் கூட விஜய் என்ன சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி எடுத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு போய் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துப்பாங்க. ஆனா அதுல இருக்க கருத்து உங்களோட ஒரு சில ஆளுங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை, எனக்கு புரியலை. ஒன்றுமே தெரியாமல் இஷ்ட வீடியோ போடுறதுக்கு நாங்கள் என்ன மலுமட்ட தற்குறி அவங்கள மாதிரி? விஜயனா, வாட் இஸ் திஸ் விஜயனா? இட்ஸ் வெரி ராங் விஜயனா. இதைத்தான் நான் சொல்றேன். உங்க கட்சியில இருக்க முக்காவாசி ஆளுங்க ஒண்ணு உண்மையிலே மைனர் பசங்களா இருக்காங்க, இல்லைன்னா மண்டேல மைனரா இருக்கிறாங்க. இந்த பொது வாழ்க்கை வேற, பர்சனல் லைஃப் வேறன்ற பக்குவம் நமக்கு இருக்கு. ஸோ தேவையில்லாம இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த ஐடி டீமை வச்சு, அதுக்கப்புறம் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ், சாரி இந்த வல்கர் வாரியர்ஸ் வச்சு அசிங்கமா திட்டாம நான் ஒரு கருத்து வச்சா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்து வைங்க. அதானே சேனல் வைக்கிறேன். இப்போ வைக்கிறேன். சரி, கிட்னி த்ரீடியோட ஃப்ரெண்டா இருக்கீங்களாமே, அது என்ன கதை? என்ன ஜூலியக்கா? இட்ஸ் வெரி ராங் ஜூலியக்கா. நீங்க உட்காருங்க. பேனர் எந்த பேனர் வைக்கலாம் நாங்க முடிவு பண்ணுவோம். உட்காருங்க. என்ன கும்பலா? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பேனருக்கு இப்படி கதறாங்கன்னா எங்க அண்ணா வந்துட்டாருன்னா என்னையா பண்ணுவீங்க நீங்கலாம்? 4 முனை போட்டி நடக்குது தமிழ்நாட்டுல. 4 முனை போட்டி நடக்குது. அது 4 பேரை பாருங்க, அந்த ஊர் கேள்வியை கூட தோக்கடிச்சிருவாங்க போல இருக்கு, அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாருக்கும் விசில் அடிக்க தெரியுமிலங்க. ஓடுங்க, உங்ககிட்ட அன்பா கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இது வரைக்கும் வந்து விசில் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம எல்லாரும் 2 விரல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு விரல் யூஸ் பண்ணா போதும். முடிச்சு விட்டாங்க ராஜுபாய். முன்னாடி அடிச்ச விசில் தியேட்டர் ஃபுல்லா கேட்டுச்சு. இதுக்கப்புறம் அடிக்க போட விசில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு. திமுக கட்சியில நீங்க இருக்கிறதுக்கான காரணம் வேற என்ன? 200 ரூபாய் தான். என்னைக்கும் மக்களுக்கான ஆட்சியை மட்டும் செய்யக்கூடாது. திமுக கட்சியில நீங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன செய்யக்கூடாது? என்னைக்கும் மக்களுக்கான ஆட்சியை மட்டும் செய்யக்கூடியதுதான் திமுக. ஃப்ளோல உண்மையை வளர்றாங்க. சகோதரி கமல் நினைக்கும் தலைவர்கள் எல்லோருமே குடும்ப அரசியல் தான் செய்து வந்தனர். அதுதான் தொடர வேண்டும். இல்ல, குடும்ப அரசியல் நடத்தணும்னா அப்புறம் நீங்க ஏயா போய் சேர்த்தீங்க? டார்ச் லைட் புடிச்சு நின்னுக்க வேண்டியதானே? எனக்கு புரியலையே. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கட்டும், இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷனே வரப்போகுது. ஒரு பிரஸ் மீட்டை கூட அவர் சந்திக்காததுக்கு வந்துட்டு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். நரேந்திர மோடி பிரதமராகி 11 வருஷம் ஆச்சு. இதுவரை அவர் கொடுத்த பேட்டியை பார்த்தேன். அவர் பேட்டிலாம் கொடுக்க மாட்டாரு. அதான் பெரிய இன்சிடென்ட் இஷ்யூ நடந்துச்சுன்னா வந்து எட்டி பார்ப்பாரு. ஒரு செய்தியாளர் சந்திப்பே நடத்துறே கிடையாது. பிரதமரா இருக்கு. நம்ம 100 கோடி பேர் அவர் தான் ஆட்சி செய்யறாரு. முதல்ல பிரஸ் மீட் கொடுக்கணும். எதுக்கு வந்து பிரஸ் வந்து சந்திக்கிறோம் நான் கேக்குறேன். ஆல்ரெடி விஜயகாந்த் சார் சாவடிச்சது பத்தாதா? தீய சக்தியோட மகளிர் மாநாடு நடந்தது. அதுல ஒரு அக்கா சொல்றாங்க, எங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தாங்கோ, மாசா கொடுத்தாங்கோ, லட்டு கொடுத்தாங்கோ, குட் டே பிஸ்கட் கொடுத்தாங்கோ, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்கோ. ஒரு 3 மணி நேரம் விழாக்கு எங்க பெண்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? வாவ், நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் மேல எவ்வளவு அக்கறை இந்த தீய சக்திகளை. இவங்களை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. 3 மணி நேரம் விழாக்கு இவ்வளவு கொடுத்தத சொல்லிட்டு 5 வருஷமா என்னென்ன கொடுத்தாங்கன்றத சொல்லாம மறந்துட்டாங்க பாத்தீங்களா அந்த அக்கா? பாவம், டைம் இல்ல போல. அதான் நாங்க இருக்கிறோம்ல, சொல்றேன் கேளுங்க. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களாலதான் ரத்து செய்ய முடியாத பெரிய உருட்டா கொடுத்தாங்கோ, ஏத்தி கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்கோ, வடமாநில இளைஞர் ஒருவரை பட்டாக்கத்தியால் வெட்டு காயங்கள் கொடுத்தாங்கோ, சென்னை பாரிஸில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அடி உதை கொடுத்தாங்கோ, போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்ட சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு திருட்டு பட்டம் கொடுத்தாங்கோ, மதிய உணவு சாப்பிடும் போது உயிரிழந்தானே ஒரு சிறுவன், அந்த சிறுவனின் உயிரை பிரிக்க ஆபத்தான பள்ளி கட்டிடங்களை கொடுத்தாங்கோ. இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழக பெண்களை அசிங்கமா கேட்கறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கொடுத்தாங்கோ. கடைசியில ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெரிய குண்டால அல்வா கொடுத்தாங்கோ. ஐயோ, ஐயோ गाइस, என்ன நடக்குதுங்க? யார்? கமல் சாரா?
கரெக்டான போஸுங்க, கரெக்டான வேலை. தப்பே குடுக்குறாரு திருமாலையா. என்னங்க இப்படி ஓடுறீங்க? டேய் ஏய் வீடியோவா गाइस? Oh my god. Whoa. Shit. Shit. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் சீரியஸாக அதை பார்த்துட்டு. தமிழ்நாட்டில் வந்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு சில பேர் துபாயில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் துபாயில் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ இந்நேரம் விஜயாண்ணா டிவோர்ஸ் கேஸ் மட்டும் வரலன்னா இந்த டேஷ் செத்து போயிருப்பான். சீரியஸாக சொல்கிறேன், செத்து மடிஞ்சிருப்பான் இந்த டேஷு. உயிரோட இருக்கானா இல்லை வந்து எதாவது அப்படியே அமுக்கி வச்சுன்னு இருக்காங்களா என்னன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஒருத்தர் வீடியோ போட்டு ரோடில் வந்தாலே இந்த டேஷை சாவடிச்சிருப்போம் நாங்கள். தப்பிச்சிட்டான். அது எப்படி எனக்கு புரியவே இல்லை. ஒருத்தரோட தனிப்பட்ட நியூஸை வந்து எல்லா நியூஸ்லையுமே வந்து ஃப்ளாஷ் பண்ணுறீங்க. 2 வயசு பொண்ணுங்க, குழந்தைங்க ரேப் பண்ணி சீரழிச்சிருக்கான். ஆடெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம்? ஸ்பீட் அல்லுது. அதாவது மேயர் வேலையை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் பண்றாங்க அக்கா. காய்ஸ் இது பாத்தீங்களா? அதாவது இவனுங்க வந்து என்னத்தையும் உளறிட்டு இருக்கானுங்க. அவர் பையன் வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணதுலேருந்து அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணதே கிடையாது. சரியா? இப்போ அன்ஃபாலோ ஃபாலோ பண்ணாதான் அன்ஃபாலோ பண்றதுக்கு, ஃபாலோவே பண்ணாம என்னத்தடா அன்ஃபாலோ பண்றது? என்னத்த சொல்றதுன்னு தெரியல. மழு மட்டும் தற்கொலைகளா இருக்கானுங்க. அவர்கிட்ட கேட்கணும், ஒண்ணு நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் சப்மிட் பண்ணுங்க. தெரியும் அண்ணனை பத்தி எப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா வந்து இந்த சத்யராஜ் அக்கா வந்து அரசியல் பணிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன நல்லது பண்ணாங்கன்னு யாராவது ஒரு 4 வார்த்தை கேளுங்க. இல்ல நான் கூட கேட்கறேன், நீங்க என்ன நல்லது பண்ணீங்க? ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருந்தா சோஷியல் மீடியால சப்மிட் பண்ணுங்க. சரியா? அது மட்டும் இல்லாம வந்து சிபி சார் உங்க சிஸ்டரை ஏதாவது கொஞ்சம் ஸ்டோரியில போட்டு முடிச்சு விடுங்க. ஏன்னா ரொம்ப ஒரு எல்லைக்கு மீறி போய்கிட்டு இருக்காங்க. கட்டுப்பாட்டை இழந்துட்டோம்னா தாங்க முடியாது, பாத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு